Hi children, good morning. Now we are going to do some revision in the short answers from the lesson Understanding Development Perspectives, Measurement and Sustainability from 9th Standard Economics. What do you mean by development? Development refers to the progress in a particular field or particular person. டெவலப்மெண்ட் முன்னேற்றம் என்றால் என்ன? இதுதான் இதோட கேள்வி. இதுக்கு பதில் ஒரு ஃபீல்டுலயும் ஒவ்வொருத்தர் பண்ற முன்னேற்றங்கள் தான் ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் ஆர் பர்டிகுலர் பர்சன் இப்போ இன்னைக்கு நீங்க 60 மார்க் எடுப்பீங்க, அடுத்த டெஸ்ட் வைக்கும் போது நீங்க 80 மார்க் எடுப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as the development of individual of particular person. Similarly, by economic progress of a country, it is known as economic development. அதுவே நம்ம ஒரு நாடு பெரிய இந்தியா லெவல்ல ஒரு நாடு முழுக்க நம்ம பார்க்கும்போது அது பணத்துல நம்ம ப்ரோக்ரஸ் பணம் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் டெர்ஷரி செக்டர்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ இந்த மூலயமா நம்மளுக்கு பணம் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். However, the interpretation of the concept development keeps on changing from time to time, from person to person. Its meaning gets extended further. Yes, the interpretation of the concept, அதாவது டெவலப்மெண்ட்ன்றதனுடைய மீனிங் அர்த்தத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல சொல்லுவாங்க. இப்போ நீங்க 90 மார்க் எடுத்தவங்க 98 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது டெவலப்மெண்ட். ஒரு சிலர் ஃபெயில் மார்க்ல இருப்பாங்க, ஒரு 30 மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க வித் வெரி மார்வலஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 60 மார்க்னு எடுப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அது டெவலப்மெண்ட். அதே மாதிரி இந்த ஃபேமிலி முன்னாடி பேரண்ட்ஸ் ஒரு கம்மி சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இப்போ with the corona நம்ம இப்போ with a wide view we are leading a very marvelous life, peaceful life அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு டெவலப்மெண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டெவலப்மெண்ட். வேலையே இல்லாத ஒரு இடத்துல வேலை இருக்குன்னா அது அவங்களுடைய டெவலப்மெண்ட். ஸோ அக்கார்டிங் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் the development meaning differs. So from time to time, from place to place, from person to person. Yes, from time to time னா என்னது, முன்னாடி நீங்க ரொம்ப கம்மி சம்பளத்துல இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு நிறைய சம்பளம் வந்திருக்கலாம். முன்னாடி உங்க தாத்தா ஒரு குடிசை வீடு வச்சிருக்கலாம், இப்போ நீங்க அதை மாடி வீடா கட்டலாம். ஸோ அந்த குடிசை வீடுன்றது உங்க தாத்தாவுடைய டெவலப்மெண்ட், அதை நீங்க இப்படி மாத்தும் போது இது உங்களுடைய டெவலப்மெண்ட். ஸோ from time to time, from person to person, the development முன்னேற்றம் என்பது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசப்படுகிறது. அதுதான் இங்க இந்த ஆன்சரோட அர்த்தம். its meaning gets extended further. இதோட முடியாம இன்னும் கூட அதனுடைய அர்த்தங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. Next question, what are the indicators of development? What are the children? Yes, here they have given 8 points. You can write like this or you can write by point also. But it should be very neat and good presentation. Then only you can score very good marks. So the first point is improvement. Improvement means ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க எழுத போற டெஸ்டே நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நாம ஒரு 50 மார்க் எடுத்திருப்போம். பட் யூ ஷுட் ஹாவ் சம் கரேஜ் தட் ஐ ஷுட் இம்ப்ரூவ் இன் மை ப்ரோக்ரஸ், இன் மை marks in all the subjects அப்படின்றது நினைக்கும் போது improvement. And growing process in a needed direction. Growing process, you should take more hard work to win the particular direction. Not doing same mistake twice. When you are not able to get very good marks means you are committing some mistakes. It may be through your handwriting, it may be your presentation, it may be not submitting your papers on time. So whatever it is, you have to rectify that mistakes. Way of moving forward, advance. Yes,
whatever we know, the technology has developed. You know very well to play the game. You are marvelous students to play the game very well, but still you should show that progress in the education. Then only the education leads you in a very progressive level and grows within. You should have inspiration in yourself that I should do like this, that அந்த ஒரு inspiration உனக்குள்ள இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். Bettering yourself never ending process. யாராவது உன்னை கேவலமா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக you should not fed up. அதையே ஏன் அவங்க நம்மள அப்படி சொல்றாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு நீங்க உனக்குள்ள யோசனை பண்ணும்போது you will be getting a marvelous idea how to develop yourself. So it is a never ending process. இந்த தடவை நீ 80 மார்க் எடுத்துட்டீன்னா அது உன்னோட டார்கெட் கிடையாது. You got only 80 out of 100. So there is a gap between 20 marks. So you have to try to get that marks also. So that is the never ending process. Freedom to grow. Yes, always when you are having the freedom to think, you can achieve whatever you want, and finally the progress. Finally, you will be a successful person in a particular field what your ambition is. Finally, your ambition will be fulfilled. But still, though your ambition is fulfilled, still from that also you should develop in a very marvelous and in the next level to develop the country. Why NNP is not considered as a useful measure to compare a country's development with other countries? Yes, NNP, Net National Product. Net National Product means the final output of a country's income. It is not useful measure to compare countries' development. What is the reason for that? That is the meaning of the question. Now we'll see the answer. For comparison between countries' development, total income or the national income is not an useful measure. Since countries have different populations, comparing total income will not tell us an average person is likely to earn. Hence, we compare average income, which is also called per capita income. Yes. In India, the population is very high. But in other countries, when, for example, we will take the European countries. In European countries, the population is low when compared to India. But here, there the development is very high, and in India, the development, the technological development, though it has improved when compared to the European countries, it is still in backward only. So we cannot compare the income, the average income. Average income means what? Well, the income divided by population, total population. For example, if we are earning 1000 rupees and we are having 10,000 population, when we divide this, the average is very less. But when there is a, when in European countries, the population is, the income is 10,000 and the population is 1000. So when you divide that, the average income will be very high. So the net national product is not at all useful to calculate, to measure the total income of the country very accurately. So for that purpose, we are taking the per capita income. Per capita income means the individual person's income. So with that, when we compare means we will be getting some average idea about the GDP, what has developed. Understood, children? Yes. In the next question, why human resources is considered as the foremost resource of any country? Yes, the first question is, are you the human resource? Yes or no, children? Yes, of course, you are the best resource to our country, because without the human resources, we cannot do anything at all. Now we will see in the answer. Human resource is necessary for the progress of any country. Human resource refers to people who have the manpower which can be utilized in the production sector. Therefore, investment in human resource, it may be education and healthy, can give
high rate of returns in the future. Now, the economists have realized that investment in human capital is as important as investment in physical capital. Yes, children. Human resource. You are the human resource. Your parents are giving fees and giving the education to you in a very best school. So it is a progress for our future and also for our country. So human resource only changing, converting the raw materials into a finished product. It may be anything. So when you develop, automatically your family develops and next society and the country develops. So in before and all, they will be concentrating on the physical capital. Physical capital is nothing but the gold, land and house. Like that they will be concentrating. But recently the parents, the people have concentrated in contributing something to the human resource, that means in education, because education plays a very important role in building the confidence in your mind and soul, because it is the one and only the soul one and only inspiration to develop your career in future. So human resource is the foremost resource of any country. Understood, children? Yes. The next question is expand the following. PPP and HDI. Expand the following means இந்த வார்த்தையோட முதல் வார்த்தைக்கு என்னென்ன வேர்ட் வரும் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பர்ச்சேசிங் ஃபார் parity and HDI human development index. Understood, children? Yes. Expand the following. NNP PCI. Net National Product, PCI, per capita income. What is solar power? Solar power is the convenience of energy from sunlight into electricity, either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar power. Solar panels absorb the sunlight as a source of energy to generate electricity. Yes, solar power is a conversion. Conversion means அந்த sunlight நாம வந்து எனர்ஜியா நம்ம மாத்தும் போது we are using that for our electricity கரண்ட்டுக்கு பதிலா நம்ம அந்த சன்லைட்டை நம்ம கரண்டா மாத்தி நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். So it is because of what children? Yes, it is mainly because of photovoltaic cells and indirectly using concentrated solar power. Concentrated solar power means what? வெளியில கண்ணாடியில நம்ம அந்த சன்லைட் அப்படியே விழுந்துட்டே இருந்ததுன்னா கீழே நீங்க கண்ணாடிக்கு கீழே நீங்க ஒரு பேப்பர் வச்சு பாருங்க, அந்த சன்லைட் அப்படியே கண்டினியூஸா அந்த இடத்துல விழும்போது அந்த பேப்பர் கீழே இருக்கிற பேப்பர் எரிய ஆரம்பிக்கும். So that is called as concentrated solar power. Solar panels absorb the sunlight as a source of energy to generate electricity. Yes, this process is not a new process, but now only it became very famous and it got a name all over the world. But during the Ramakrishna mission, they was the first person who started this photovoltaic cells can be converted into electricity. So like that, from the beginning we are using this. Now it has become very famous to use for all the large industries. Thank you, children. All the best for your exam. Achieve it.